என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாயரிஷி அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம பார்க்குற தலைப்பானது கிரக சஞ்சாரம். அதாவது கிரகமானது பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராசியில, குறிப்பிட்ட டிகிரியில, குறிப்பிட்ட நட்சத்திரத்துல, குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் பாதத்துல இருக்கக்கூடியது அதுதான் பிறப்பு ஜாதகம். ஆனால் கிரக சஞ்சாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த கிரக சஞ்சாரத்தை வைத்துத்தான் அந்த காலத்துல சம்பவங்களை சொல்லியிருக்காங்க. கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற காலத்தை வைத்து ஒவ்வொரு சம்பவங்களையும் அப்ப சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமும் எவ்வாறு இந்த ராசி மண்டலத்துல சஞ்சரிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொரு கிரகமும் எவ்வாறு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறது, எப்படி நகர்கிறது, எப்படி பயணிக்கிறது, டிரான்சிட்டிங், மூவிங், டிராவலிங், எத்தனையோ வார்த்தைகளை நம்ம சொல்றோம். இதுக்கு கோச்சாரம் அப்படின்லாம் சொல்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு கிரகமானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. பூமி நகருது, கோள்களும் நகர்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கோள்களுடைய நகர்ச்சியை, அதனுடைய சுழற்சியின் அடிப்படையிலே எப்படி இந்த ராசி மண்டலத்தை கடந்து செல்கிறது, நகர்கிறது அப்படிங்கிறத ராசிகளின் கிரகங்களின் சஞ்சாரம், சஞ்சரித்தல் அப்படின்னு நம்ம பேச போறோம். இப்ப சூரியன் சூரியன் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் அது பயணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 00 பாகை 58 கலை 8 விகளை நகர்கிறது. தோராயமாக துல்லிதமாக தோராயமாக ஒரு நாளைக்கு 1 டிகிரி, எக்ஸாக்டா சொல்லும்போது 58.8 0058.8 பாகை கலை விகளை, டிகிரி மினிட்ஸ் செகண்ட். எப்பயுமே கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் டிகிரி மினிட்ஸ் செகண்ட், இங்க என்ன சொல்லணும், மினிட்ஸ் 58 மினிட்ஸ் 8 செகண்ட்ஸ்ல ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகரக்கூடிய தோராயமாக இருக்கிறது சூரியன். அப்ப ஒரு பாதத்தை கடக்க 3 நாள் 22 மணி 55 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. 3 நாள் ஒரு பாதத்தை கடக்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம தெளிவா சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு பாகையை கடக்கிறதுக்கு இப்ப சூரியன் ஒரு பாகையை கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம மணியை பார்க்கும்போது பார்த்துருப்போம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ராசி மண்டலத்தை, இப்ப ராசி மண்டலத்தை அப்படி கடந்து அப்படி வருதுன்னா, ஒரு ராசியை கடக்க 30 நாள் எடுத்துக்கிறது. ஒரு ராசி மண்டலத்தை கடந்து வர்றதுக்கு, நகர்ந்து வர்றதுக்கு, சஞ்சரிக்கிறதுக்கு 1 வருடம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு டிகிரி நகருது, அப்படி ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒரு டிகிரி அப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதெல்லாம் நாள்களை குறிப்பிடுவதற்கு, நாட்களை, எந்த நாட்களில் எந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது முக்கியமான விஷயம். அடுத்து சந்திரன். சந்திரன் ஒரு பாதத்தை கடக்க 6 மணி நேரம், ஒரு பாதம் 6 ஹவர்ஸ், ஒரு பாதத்தை அப்படியே கடக்கிறதுக்கு 6 மணி நேரம். அப்ப 6 மணி நேரம் ஒரு பாதம்னா 2 பாதம் 12 மணி நேரம். 4 பாதத்தை கடக்கிறதுக்கு, ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு 1 நாள் எடுத்துக்கிறது. இது ராசியை கடக்க தோராயமாக 24 மணி நேரம் ஒரு
24 மணி நேரம் ஆகிறது. ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 27 நாட்களுக்கு 27 நாள் சம்திங் ஆகிறது. அப்ப எது வேகமாக செல்கிறது அப்படின்னா சந்திரன் தான் வேகமாக செல்கிறது, நகர்கிறது, சஞ்சரிக்கிறது. சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் நட்சத்திரத்துல ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரமாக 27 நட்சத்திரத்தையும் 27 நாட்களில் கடந்து வருகிறது, நகர்ந்து வருகிறது, சஞ்சரிக்கிறது. 28வது நாள் எந்த நட்சத்திரத்திலிருந்து வந்ததோ அந்த நட்சத்திரத்துக்கு போய்விடும். அதனால்தான் பெண்களுக்கு சைக்ளோபீரியட், அந்த கருமுட்டை, அந்த சினை முட்டை, கருமுட்டை, அந்த பீரியடை சொல்லுகிறது, பெண்மையை சொல்வது சந்திரன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து செவ்வாய் ஒரு பாகையை கடக்க 1.5 நாள் எடுத்துக்கொள்கிறது. ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 1.5 வருஷம் எடுத்துக்கொள்கிறது. ஒரு ராசி இப்படி ராசி அப்படியே சுற்றி வரணும்னா 1.5 வருஷம் ஆகுது. அப்போ ஒரு பாகையை கடக்க 1.5 நாள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது முக்கியமான விஷயம். அப்ப இது எத்தனை பாகை இருக்கு, எத்தனை பாகையில இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து புதன் ஒரு பாதத்தை கடக்க 88 மணி நேரம் ஆகிறது. ஒரு பாதத்தை கடக்க 88 மணி நேரம் ஆகிறது. அதாவது 3 நாள் 40 நாழிகை ஆகிறது. ஒரு பாதத்தை கடக்க 3 மாதத்துக்கு ஒரு முறை 21 நாட்கள் வக்ரம் அடைகிறது. புதனின் அஸ்தங்கம், இந்த புதனின் அஸ்தங்க காலம் 22 நாட்கள் வரை நீடிக்கும். வக்ரம் 21 நாள், 21 நாட்கள் வக்ரம் அடைகிறது. புதனின் அஸ்தங்கம் 22 நாள் இருக்கும். வக்ரம்னா என்னன்னா பூமிக்கு அருகில் வரும்போது கோளு வக்ரமாகிறது. அஸ்தங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சூரியனுக்கு நெருங்கி போனா அஸ்தங்கம் ஆகிவிடுகிறது, தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் புதன். அப்போ புதன்ங்கிறது ஒரு பாதத்தை கடக்க 88 மணி நேரத்தை எடுத்துக்கிறது. தோராயமாக ஒரு பாதத்தை கடந்து போனோம்னா 2 நாள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, குரு ஒரு பாகையை கடக்க 12 நாள் ஆகிறது. ஒரு பாகை 12 நாள். ஒரு பாகையை கடக்க ஒரு பாதத்தை கடக்க 40 நாள் 33 நாளி ஆகிறது. நாளைக்கு 5 கலை 59 வேளை நகருது. ஒரு ராசியை கடக்க 1 வருட காலம் ஆகிறது. குரு ஒரு ராசியை கடக்க 1 வருட காலம் ஆகிறது. ஒரு பாகையை கடக்க 12 நாள். நம்ம அந்த பாகை என்பது துல்லிதம் 12 நாள் மனசுல வச்சுக்கோங்க. குரு 12 நாள் ஒரு பாகையை கடக்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்து குரு அப்படின்னா இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வந்தா எத்தனை நாள் ஆயிருது? ஒரு ராசியை கடக்க 1 வருஷம். அப்படியே ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 12 வருஷம். அப்போ 12 வருஷம் என்பது ஒரு மாமங்கம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். மகராசி அதாவது மக நட்சத்திரத்தில் போகும்போது தான் மகா கும்பமேளா நடக்கிறது. சிம்மத்தில் குரு உள்ள போகும்போது, சிம்மத்தில் போகும்போது மகாமகம் நடக்குது. அடுத்து சுக்கிரன் ஒரு நாளைக்கு ஒரு பாகை 36 கலை 8 விகளை நகர்கிறது. ஒரு பாதத்தை கடக்க 3 நாள் 20 நாழிகை ஆகிறது. 18 மாதத்துக்கு ஒரு முறை 1.5 மாதம் வக்ரம் கதியில் இருப்பார்கள். சுக்கிரன் ஒரு ராசியை கடக்க 1 மாதம் காலமாகிறது. ராசி மண்டலத்தை சுற்றி வர 1 வருடம் ஆகிறது அப்படிங்கிறத இங்க நம்ம அப்ப 18 மாதத்துக்கு ஒரு முறை 1.5 நாள் வக்ரகதி அடைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நாள் ஒண்ணுக்கு ஒரு பாகை 36 கலை 8 விகளை ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்து சனி ஒரு பாகையை கடக்க 1 மாதம் ஆகிறது.
ஒரு பாகை ஒரு டிகிரியை கடக்க 1 மாதம் ஆகிறது. ஒரு ராசியை கடக்க 2.5 வருடங்கள் ஆகிறது. ராசி மண்டலத்தையே கடந்து வரணும்னா 30 ஆண்டுகள் ஆகிறது. அடுத்து ராகு கேது. இந்த ராகு கேது எடுத்துட்டோம்னா ஒரு பாகையை கடக்க 18 நாள். ஒரு பாகை ஒரு டிகிரியை கடக்க 18 நாள் ஆகிறது. ஒரு பாதத்தை கடக்க 2 மாதம் ஆகிறது. ஒரு பாதத்துக்கு 2 மாதம். ஒரு பாதத்துக்கு 2 மாதம்னா 4 பாதத்தை கடக்க 8 மாதம் ஆகிறது. அப்போ ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு 8 மாதம் ஆகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ராகு கேதுகள் என்பது அடுத்து ஒரு ராசியை கடந்து போகணும்னா 1.5 வருஷம் ஆகிறது. 18 வருஷத்துக்கு ஒரு வட்டம் அடிக்கிறது. இவ்வாறு கிரக சஞ்சாரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப சூரியன் எந்த டிகிரியில் இருக்கு, அதிலிருந்து போகும்போது இன்னும் எத்தனை நாள்ல அது நமக்கு எப்படி தரும். உதாரணமாக ஒருத்தர் ஆவணி மாசம் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆவணி மாசம் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா தை மாசம் ஆகும்போது கோச்சார சூரியன் சிம்மத்தில் இருக்கிற சூரியனுக்கு சிம்மத்துல சூரியன் இருந்தா ஆவணி மாசம், அந்த ஆவணி மாசம் பிறந்த சூரியனுக்கு 6வது ராசியில் சஞ்சரிப்பதனால் அந்த காலங்களில் நீங்கள் பார்த்து நிதானமான ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லுது. அப்ப கோச்சாரத்தை நாம் நல்லா பார்க்கணும். கோச்சாரம் தான் சச்சாரம். இப்போ கோச்சாரம் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து கோச்சார கிரகத்தை அதுல வச்சு பார்த்தோம்னா எந்த கிரகம் எந்த பிறந்த நேரத்தில் உள்ள கிரகத்தை தொடுகிறதோ, எது தொடப்போகிறதோ அப்போதுதான் அந்த சம்பவம் நடக்கும் என்று அந்த காலத்தில் கணித்தார்கள். அதனாலதான் கிரக சஞ்சாரம், கிரக சஞ்சரித்தல், கிரக பயணம் ஒரு மனிதனுடைய காலங்களை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஜோதிஷம். அதனால அன்பு ஜோதிட நல் உள்ளங்களே, இப்ப கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி நாம இவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். அதனால நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது கிரகத்தின் சஞ்சாரம், கிரகத்தின் நகர்வு அப்படிங்கிறத நீங்க நன்றாக பார்க்க வேண்டும்.